ஹாய் விவர்ஸ், நம்ம வந்து பார்ட் 27 வந்து அபியாஸில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். नीचे दी गई तालिका की सहायता से 10 वाक्य बनाइए. இங்கே வந்து கொடுத்துருக்கிற பெட்டியில் கொடுத்துருக்கிற அதை உபயோகப்படுத்தி நம்ம வந்து எப்படி சென்டென்சஸ்ன்றது வந்து எப்படி எழுதணுன்றது பார்க்கலாம். மை இங்கே பாருங்கள் வந்து பெட்டியில் கொடுத்துருக்கிறது அதை வந்து நம்ம வந்து பார்த்து எழுதுகிறோம். மை பஸ்ஸே காரியாலय जाता हूँ. நான் வந்து பஸ்ஸில் வந்து காரியாலயம் ஆஃபீஸ்க்கு போவேன். மை பஸ் சே காரியாலय जाती हूँ. அதே வந்து ஃபீமேலாக இருந்தால் जाती हूँ அப்படின்னு சொல்கிறோம். மை சைக்கிள் சே காரியாலय जाती हूँ. நான் சைக்கிளில் ஸ்கூல் ஆஃபீஸ்க்கு போவேன். மை சைக்கிள் சே जाता हूँ. சைக்கிள் சே காரியாலय जाता हूँ. நெக்ஸ்ட்டு மை ரிக்ஷா சே தஃப்தர் जाता हूँ. நான் வந்து ரிக்ஷாவில் வந்து ஆஃபீஸ்க்கு போவேன். மை ரிக்ஷா சே தஃப்தர் जाती हूँ. நான் வந்து जाती हूँனா ஃபீமேல் ஜெண்டரில் வந்து சொல்கிறோம். மை ஸ்கூட்டர் சே தஃப்தர் जाता हूँ. மை ஸ்கூட்டர் சே தஃப்தர் जाती हूँ. कार्यालय दफ्तर அப்படின்னா ரெண்டுமே ஆஃபீஸ் தான் அர்த்தம். ஆப் பஸ் சே कार्यालय जाते हैं. நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்து ஆஃபீஸ்க்கு போவீங்களா? आप बस से कार्यालय जाती हैं. नेक्स्ट आप साइकिल से कार्यालय जाती हैं. आप साइकिल से कार्यालय जाते हैं. नेक्स्ट आप रिक्शा से दफ्तर जाते हैं. आप रिक्शा से दफ्तर जाती हैं. नेक्स्ट हम स्कूटर से दफ्तर जाते हैं. நாங்கள் வந்து ஸ்கூட்டரில் ஆஃபீஸ்க்கு போவோம். हम स्कूटर से दफ्तर जाती हैं. नेक्स्ट तुम साइकिल और बस स्कूटर रिक्शा से दफ्तर जाते हो. நீங்கள் வந்து சைக்கிள்லையோ இல்லை வந்து பஸ்ஸுலேயோ ஸ்கூட்டர்லையோ வாட் எவர் இட் இஸ் அதை வந்து உபயோகப்படுத்தி நம்ம வந்து போவீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. ஆப் சைக்கிள் கே தஃப்தர் ஜாத்தி हैं. நீங்கள் வந்து சைக்கிளில் வந்து ஆஃபீஸ்க்கு போவீங்களா? ஸோ பஸ் உபயோகப்படுத்தலாம், ஸ்கூட்டர் உபயோகப்படுத்தலாம், ரிக்ஷா உபயோகப்படுத்தலாம், ஸோ ட்ரெயின் உபயோகப்படுத்தலாம். ஸோ இதை போல் வந்து நம்ம வந்து எந்த மோட்டார் வெஹிக்கலை வந்து உபயோகப்படுத்தி சொல்கிறோன்றது தான் இங்கே வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் नीचे दिए गए प्रश्नों के उत्तर लिखिए. கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆன்சர் வந்து நம்ம சொல்லணும். तुम कहाँ रहते हो. நீ எங்கே இருக்கே வந்து मैं नेहरू नगर में रहता हूँ. அதே கேர்ளாக இருந்துச்சுன்னா मैं नेहरू नगर में रहती हूँ. நெக்ஸ்ட் आप आजकल कहाँ काम करते हैं. நீங்கள் இந்த காலகட்டத்தில் எங்கே வேலை பார்க்குறீங்க? नवे डेज எங்கே வேலை பார்க்குறீங்க? मैं आजकल कोको कोला कंपनी में काम करता हूँ. நான் கோகோ கோலா கம்பெனியில் வேலை பார்க்குறேன். मैं आजकल कोको कोला कंपनी में काम करती हूँ. நெக்ஸ்ட் வந்து तुम दोनों दफ्तर कैसे जाते हो. நீங்கள் ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்கு எப்படி போவீங்க? हम दोनों दफ्तर कार से जाते हैं. நாங்கள் ரெண்டு பேரும் காரில் போவோம். हम दोनों दफ्तर कार से जाती हैं. फीमेल जेंडराக இருந்தால் जाती हैं அப்படின்னு சொல்கிறோம். नेक्स्ट क्वेश्चन क्या तुम लोग वित्त मंत्रालय में काम करते हो. जी हाँ आमां हम लोग वित्त मंत्रालय में काम करते हैं. நம்ம வந்து டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அல்லவா. நெக்ஸ்ட் வந்து वित्त मंत्रालय मीन्स नॉट डिफेंस. जी हाँ हम लोग वित्त मंत्रालय में काम करते हैं. நாங்கள் வந்து वित्त मंत्रालय வேலை பார்க்குறோம் வந்து. जी नहीं हम लोग वित्त मंत्रालय में काम नहीं करते. काम नहीं करते हैं काम करती हैं. தட் மீன்ஸ் வந்து இங்கே வந்து ஃபீமேல் ஜெண்டராக இருந்தால் வந்து எப்படி சொல்கிறோம், மேல் ஜெண்டராக இருந்தால் என்ன சொல்கிறோன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். क्या आप रोज मंदिर जाते हैं. நீங்கள் வந்து டெய்லி வந்து கோவிலுக்கு போவீங்களா? ஆமாம் அப்படின்னா जी हाँ वे रोज मंदिर जाते हैं. ஆமாங்க அவங்க வந்து டெய்லி வந்து மந்திர் கோவிலுக்கு போவாங்க. जी नहीं இல்லைங்க वे रोज मंदिर नहीं जाते हैं. அவங்க வந்து டெய்லிலாம் வந்து மந்திர் கோவிலுக்கு போக மாட்டாங்க. அதே ஃபீமேல் ஜெண்டராக இருந்தால் वे रोज मंदिर नहीं जाती हैं. அப்போ வந்து நோ அப்படின்னு நோ கொஸ்டின் சொல்கிறோம்னா वे रोज मंदिर नहीं जाती हैं. அதே எஸ் கொஸ்டின் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், जी हाँ वे रोज मंदिर नहीं जाती हैं அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். नेक्स्ट வந்து பாருங்கள் வந்து नीचे दिए गए नमूने के अनुसार कोष्टक दिए गए शब्दों को प्रयोग किए वाक्य बनाइए. இங்கே பாருங்கள் मैं रोज स्कूटर से जाता हूँ. நான் வந்து டெய்லி வந்து ஸ்கூட்டரில் போவேன். அது வந்து கபி கபின்னா அப்பப்போ அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ கபி கபின்னு மீன்ஸ் அப்பப்போ போகிறேன். மை கபி கபி ஸ்கூட்டர்ஸே ஜாத்தாங்க. அப்பப்போ நான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து ஸ்கூட்டரில் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உபயோகப்படுத்தணும். அதே போல் இங்கே சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராக்கெட்டில் சில ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை உபயோகப்படுத்தி எப்படி சொல்லணுன்றதை பார்க்கலாம். ஹம் ரோஸ் மோட்டார் சே தஃப்தர் ஜாத்தே ஹை. நாங்கள் வந்து டெய்லி வந்து மோட்டர் பைக்கில் ஆஃபீஸ்க்கு போவோம். இங்கே வந்து கபி கபின்னு கொடுத்துருக்காங்க அப்பப்போ. हम कभी कभी मोटर में दफ्तर जाते हैं. நாங்கள் அப்பப்போ வந்து மோட்டர் பைக்கில் வந்து
ஆஃபீஸ்க்கு போவோம். அதே ஃபீமேல் ஜெண்டராக இருந்தால் ஹம் கபி கபி மோட்டார் சே தஃப்தர் ஜாத்தி ஹை. நெக்ஸ்ட்டு आप हिंदी अच्छी तरह जानती हैं, உங்களுக்கு வந்து ஹிந்தி நல்லா தெரியுமா? ஸோ பில்குல் நஹினா இல்லைங்க தெரியாது அப்படின்னு எப்படி சொல்கிறோம். ஆப் ஹிந்தி பில்குல் நஹி ஜான்தி ஹை, உங்களுக்கு வந்து பெருசாக தெரியல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வந்து. நெக்ஸ்ட் வந்து ஆப் கபி கபி கிளப் மே ஜாத்தே ஹை, நீங்கள் அப்பப்போ கிளப்புக்கு போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. இங்கே வந்து அக்சர் எப்பயாவது அக்கேஷ்னலாக போகிறது வந்து அக்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. आप अक्सर क्लब में जाते हैं, நீங்கள் எப்பயாச்சும் வந்து கிளப்புக்கு போவீங்களா. நெக்ஸ்ட் வந்து ஹம் ரோஜ் சித்தார் சீக்தே ஹேன், நாங்கள் டெய்லி வந்து சித்தார் வந்து வாசிப்போம் வந்து. ஸோ ஆஜ்கல்னா நவ்வே டேஸ் அப்படின்னா டெய்லி. ஸோ நவ்வே டேஸ்னால் டெய்லி நடந்துட்டுருக்க விஷயத்த சொல்கிறோம். ஹம் ஆஜ்கல் சித்தார் சீக்தே ஹேன். அதே வந்து லேடிஸாக இருந்தால் ஹம் ஆஜ்கல் சித்தார் சீக்தி ஹேன், நாங்கள் எல்லாருமே வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம் வந்து சித்தார் லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். தும் கபி கபி ஹிந்தி அக்பார் படுத்தே ஹோ, நீ அப்பப்போது ஹிந்தி பேப்பர் ஏதாவது படிப்பியா அப்படின்னு கேட்குறான். ஹமேஷா மீன்ஸ் ஆல்வேஸ்ன்னு அர்த்தம் வந்து. தும் ஹமேஷா ஹிந்தி அக்பார் படுத்தே ஹோ, நீ வந்து டெய்லி வந்து ஹிந்தி பேப்பர் படிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹமேஷா தும் ஹமேஷா ஹிந்தி அக்பார் படுத்தி ஹோ, கேர்ளாக இருந்தால் வந்து ஃபீமேல் ஜெண்டராக இருந்தால் ஹோ படுத்தி அப்படின்னு சொல்லி கேட்குறோம். நெக்ஸ்ட் ஸ்ரீமதி அரோடா யஹா காம் கர்த்தி ஹை, ஸ்ரீமதி அரோடா வந்து இங்கே வேலை பார்க்குறாங்க. ஸ்ரீமதி அரோடா யஹா சே ஆஜ்கல் சே காம் கர்த்தி ஹை, இன்னிலேருந்து வந்து இங்கே வேலை பார்ப்பாங்க. இங்கே வந்து ஆஜ்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. नवे डेज आजकल ना नवे डेज. नेक्स्ट नीचे लिखे वाक्य में कोष्टक में दी गई क्रियाओं की सहायता से पूरा कीजिए. இங்கே வந்து क्रिया மீன்ஸ் வெர்பு கொடுத்துருக்காங்க. வெர்பு உபயோகப்படுத்தி தட் மீன்ஸ் ஆக்ஷன் வேர்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் வேர்ட்ஸ் உபயோகப்படுத்தி எப்படி பேசுகிறோன்றது பார்க்கலாம் வந்து. क्या तुम आजकल संगीत सीखते हो, நீ வந்து இன்னிலேருந்து வந்து சங்கீதம் கற்றுக்க போறியா. क्या तुम आजकल से संगीत सीखती हो, நீ வந்து இன்னிலேருந்து வந்து சங்கீதத்தை கற்றுக்க போறியா அப்படி சொல்லிட்டு வந்து மேல் ஜெண்டரில் எப்படி ஃபீமேல் ஜெண்டரில் எப்படின்றது நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் हम दोनों डाकघर विभाग में काम करते हैं. நாங்கள் ரெண்டு பேரும் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்கோம். हम दोनों डाकघर विभाग में काम करती हैं. நெக்ஸ்ட் मैं 10 बजे घर जाता हूँ, நான் வந்து 10 மணிக்கு வீட்டுக்கு போவேன். मैं 10 बजे घर जाती हूँ, நான் வந்து 10 மணிக்கு வீட்டுக்கு போவேன் மேல் அண்ட் ஃபீமேல் ஜெண்டரில். நெக்ஸ்ட் ஷீலா क्या तुम கேரம் கேள்த்தி ஹோ, நீ வந்து ஷீலா நீ வந்து கேரம் விளையாடுவியா. இங்கே வந்து ஃபீமேல் ஜெண்டரில் மட்டும்தான் சொல்லப்படுது. क्या तुम कॉलेज में पढ़ते हो, நீ வந்து காலேஜில் படிச்சிட்ருக்கியா. क्या तुम कॉलेज में पढ़ती हो, நீ வந்து காலேஜில் படித்து கொண்டு இருக்கியா. நெக்ஸ்ட் ஸ்ரீ சதாசிவன் ஆஜ்கல் ஹிந்தி போல்தே ஹை, இந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஹிந்தியெலாம் பேசுகிறார் வந்து சதாசிவன் வந்து. हम दोनों दिल्ली में रहते हैं, நாங்கள் ரெண்டு பேரும் வந்து தில்லியில் தங்கியிருக்கோம். हम दोनों दिल्ली में रहती हैं. ஸோ ஃபீமேல் ஜெண்டராக இருந்தால். நெக்ஸ்ட் வந்து இங்கே சில கேள்வி கேட்டிருக்காங்க. மை ஸ்கூல் மே படுத்தா ஹூ, நான் வந்து ஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன். மை ஸ்கூல் மே நஹி படுத்தா, நான் வந்து ஸ்கூலில் படிக்கலை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வந்து வெர்பு வந்து இங்கே வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஹூன்றது வந்து ஈஸ் ஆர் அப்படின்றது வந்து என்ன ஆகும்னா வந்து வராது வந்து. இருக்கிறான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்லவா. ஸோ அது வந்து நஹி அப்படின்னு சொல்லும்போது வந்து அந்த இடத்துல வந்து இருக்கிறான் இருக்கிறாள் அப்படின்றது வந்து வராது வந்து. ஸோ அந்த இது வந்து காணாமல் ஆக்கிடுவாங்க. ஸோ மை ஸ்கூல் மே அது ரூல் ஆக்சுவலி வந்து மை ஸ்கூல் மே நஹி படுத்தா, நான் ஸ்கூலில் படிக்கலை. தும் वित्त मंत्रालय में काम करते हो, तुम वित्त मंत्रालय में काम नहीं करते करती, तुम वित्त मंत्रालय में काम करती அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து आप सरोजनी नगर में रहती हैं, நீங்கள் சரோஜினி நகரில் தங்கியிருக்கீங்களா. आप सरोजनी नगर में नहीं रहती हैं, நீங்கள் வந்து नहीं रहती சாரி நீங்கள் தங்கியிருக்கலை அப்படி சொல்லிட்டு வந்து ஹை வராது வந்து. நெக்ஸ்ட் வந்து हम शाम को यहाँ आते हैं, நாங்கள் வந்து இங்கே சாயந்தர நேரத்தில் வருவோம் வந்து. हम शाम को यहाँ नहीं आते. நெக்ஸ்ட் வந்து ஆத்தி அப்படின்றத கொடுக்குறோம் வந்து. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீமதி ராய் ஆஜ்கல் கானா சீக்தி ஹை, அவங்க ஸ்ரீமதி வந்து ராய் வந்து இன்னிலேருந்து வந்து பாட்டு பாடுறாங்க, பாட்டு கற்றுக்குறாங்க. ஸ்ரீமதி ராய் ஆஜ்கல் சே கானா நஹி சீக்தி, கற்றுக்கலை வந்து. நெக்ஸ்ட் வந்து
தும் தோனும் ரோஜ் சுபஹ் அக்பார் படுத்தே ஹோ, நீங்கள் 2 பேரும் டெய்லி வந்து பேப்பர் படிப்பீங்களா? தும் தோனும் ரோஜ் சுபஹ அக்பார் நஹி படுத்தே, படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். வந்து மேல் ஜென்டராக இருந்தால், ஃபீமேல் ஜென்டராக இருந்தால் படுத்தி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஹம் தோனும் ஷாம் கோ டென்னிஸ் கேள்தே ஹேன், நாங்கள் 2 பேரும் வந்து சாயந்தர நேரத்தில் வந்து டென்னிஸ் விளையாடுவோம். வந்து ஹம் தோனும் ஷாம் கோ டென்னிஸ் கேள்தே, சாரி हम दोनों शाम को टेनिस नहीं खेलते. நெக்ஸ்ட் வந்து ஹம் தோனும் ஷாம் கோ டென்னிஸ் நஹி கேல்தி, அதே ஃபீமேல் ஜென்டராக இருந்தால் கேல்தி அப்படின்னு சொல்கிறோம் வந்து. ஸோ தேங்க்யூ வெரி மச்.